வச்சா இப்ப நீ என் பக்கமா அவ பக்கமா சொராஜ் வைத்திய டீக் சம்பாதிச்சுக்கறான் பையா நான் பிளேட் கடை சம்பாதிச்சுக்கறேன் சேவிங் பண்ணுவான் வாடா அவ அதே கல்சன எல்லாத்துக்கு போறதுல கர கம்பெனி யாரே வா பூரா பொம்பளைங்க பக்கமா குடுக்குறீங்க இன்னும் நிறைய வருமா எப்ப கோழி கூப்பிடாத கோழி பேசி பிரியாடி என்னடா பண்ணி எங்கடா போய் அது பார்த்துட்டா புறா தொராஜ் வைத்திய பிளேட் வைக்கோ ஏ பாடி அல்பங்க கோழி திருவாரங்கா என்ன டாலஸ் வந்து மேல ஏற மாதிரி ஏறறா மேல வந்து அப்படி புடிச்சு பையன் வாடாங்க இப்படி ஐ பரிய வடிக்காத மோர மாட்டேன் அம்மா இவன் என்ன மேல ஏறறானே அடிக்காசா நான் எங்க ஒரு நோய் புடிச்சு பூஜைக்கறான் யாரியா மதக்கறா நல்ல மனுஷனுக்கு நான் போறதல ஆமாமா 5000 10000 கை வச்சுன்னு வா வான்றான் அவங்கிட்ட போறதல இந்த பெரிய புடிச்சு பூஜைக்கு நான் போறேன் ஐயருங்க முந்தா நாள் வந்து அப்பா அது என்ன தெரியாது இருட்டு வந்துட்டான் வெறும் 5 ரூபாய்க்காப்பா ஏன்னா இருட்டு தெரியல மொத்தமா 1000 ரூபாய் கொடுத்து இப்படி இப்படிலாம் 1000 ரூபாய் 5 ரூபாய் தாண்டி கொடுத்து தேவடியா 5 ரூபாயா அது இருட்டு இருக்கு அதுவும் தெரியல 5000 கொடுத்தான் அது வாங்கி இருட்டுல தெரியாது போனதான் எடுத்து பார்த்தா இவன் ஏன்னா கேரி முடிச்சுட்டு துணி தலைமையில போட்டு மூட்டு போட்டுருக்காங்க பண்டாரி பூரா மாதிரி நான் பூக்குத மாட்டா நீ 100 ரூபாய் கொடுப்பா உங்ககிட்ட பாத்துறேன் 100 ரூபாய்க்கு பார் பண்ணாட்டிக்கிறியா ஏப்பா நீ கூட்டு தானே அதுதான் கூட்டு போயிட்டு யாரு பச்சை நோட்டு வந்தா மட்டும் தான் போவோம் மீதி எந்த நோட்டு வந்தாலும் நான் போறதில்ல ஏய் மச்சான் சிகட சிங்காரத்துல பாத்து குடிய மண்ணாரத்துல குடத்தா போறஞ்சு போடுமா குடி வச்சா செஞ்சு போடுமா இவங்கதான் 2 பாக்ஸ் பண்ணுறாங்க வெளியா உள்ள 2-3 டியூப்லைட் பண்ணுறாங்க அங்க தொலைவா பாக்ஸ் பண்ணுறாங்க எனக்கு சொல்லுங்க என்கிட்ட காசு கேட்டா குடுத்துருமாப்பா சொல்லுங்க 5000 பார்த்தா நான் குடுத்துருமா ஏப்பா எல்லாம் போட்டாங்களே இந்த பாவாடிக்குள்ள ஒண்ணு போன்றத குண்டு பால் பாது போட்டு பழிசில் பண்ணிக்குவாயமா சிக்கட சிங்காரத்துல பாத்து குடிய மண்ணாரத்துல பாத்து குத்தியா எடு பணியாரத்துல நீ கொடுத்தா குறைஞ்சு போகுமா என் சில்லட்டு நீ குஞ்சு வச்சா தேஞ்சு போகுமா அட்ரியா நானும் ஈரத்துல ஏமா ஜன்னிக்கு வந்துடும் நான் சுண்ணி வராது இல்ல இவன் ஏதோ பேச விட்டுறாப்பா ஒரு பொம்பளை பேசுனா ஆம்பளை என்ன பண்ணும் பண்ற மாதிரி பொம்பளை வாய் பேச மாதிரி காட்டு பக்கம் போவாடி கம்மங்க பறிக்காதாடி பக்கம் போவாடி கம்மங்க பறிக்காதாடி அத ஊதி ஊதி தின்னாதாடி ஊர வந்து நடக்கும் ஊதி ஊதி தின்னாதாடி ஊர பார்த்தவளே ஊரு போய் பார்த்தவளே அந்த கம்மங்காடு வச்சு அவள காடு பெருசாக்குது ஊரு எவ்வளவு பெருசாக்குமா அப்படி ஊரு போய் பார்த்தவளே காட்டு பக்கம் போவாடி கம்மங்க
போவாதடி போகாதடி கம்மங்க உருட்டாக்குது ஆமா அது மேல ஆசைப்பட்டு அந்த பறிக்காதடி கம்மங்கதிர பறிக்காதடி அதை ஊதி ஊதி தின்னாதடி என்னதடி ஊரை பார்த்த பலி அந்த காட்டுக்கார யாருன்னு தெரியுமா யாரு அது அவன் 2 பேர் தான் பாரு இவங்க 2 பேரும் கம்பளி பாரு தான் பாரு இவங்க காட்டுக்காரர் நான் கம்மங்கதிர ஒடிக்கிறத பார்த்தா இவங்க என்ன என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த கட்டிக்கார கண்ட கால வாங்க காட்டுக்காரங்க காட்டுக்கார கண்டா உன் கால கைய ஓடிப்பான் உடைக்குவான்னு சொல்லு ஏய் ஏய் டக்காரு நட்டக்காரு டாவு டக்காரு மச்சா டாவடிச்சு டாடாயா சும்மா டக்காரு நீ டாவடிச்சு பேசாதையா மூடின்னு சும்மா உக்காரு நீ மாமா மச்சானா உன் மேல நான் ஆசை வச்சினேன் இல்ல சொந்தமா சுருக்கா மத்தாளக்கார இவன் கால் ஓட்ட கரசு காட்ட மாட்டானா இல்ல சேல ஓட்ட செவ காட்ட மாட்டானா அவனா இவனா ஆத்திரமா மூத்திர மாடையாட பொண்ட வாயினு இவன் வாயு பறி வண்டி குய் வாயாட்டம் இவன் கண்ணு பறி கல்யாணத்துக்கு லைட் போட்ட மாதிரியும் இவன் மூக்க பறி மூணுக்கு தோளாற மாதிரியும் இவங்க அப்பா அதனா வயலு போதுனா உன் பல்லு மேல பக்கடா ஒரு கடவாளி கழுவி உன் அண்ணாக்குல புண்ணாக்கு கமநாடி வாயிலுக்கு வானாக்கு பிடிக்காரு பொம்மநாக்கு சாட்டு விட்டா போண்ட வாய்மா ஊத்துடி டீ கொண்டாந்து கொடுத்து ரொம்ப நேரம் ஆச்சு இப்ப ஆடி போய் தான் கொண்டு கொடுத்தாங்க இப்ப ஊத்து சூட குடிக்கலாம் பொம்மநாடு சாண்டுன்னு அப்படி எடுத்து தர மாட்டேக்கா ஊரு டீப்னு எடுத்தாக்கா ஊத்து முதல்ல என்னாச்சு உனக்கு ஆட ஓடியா உனக்கு பத்திரம் கிடையாது உனக்கு அண்ணாக்க ஒரு உனக்கு லேடி பஸ் இருக்கு உனக்கு பாமரத்து கிடைக்கும் உனக்கு பச்சை பந்தல் கட்ட உனக்கு குடும்ப சுட காட்டு போறேன் நீ நாசமா போக நாசமா போக பொண்ட வாயில அப்படி இலக்காரமான கொடி வாய் மக்கள் ஊத்திரி சான்று என்னாடி பம்பு செட் வச்சுக்கிறது பசங்க அப்படி புலம்புறாங்க செத்து போயிட்டு எல்லாம் என்ன பண்ணி ஆடுறாங்க எல்லாம் நீ போனாலும் எழுதினா பரவாயில்ல யாருக்கும் அவனுக்கு பூரா இப்பதான் எழுதிருக்குது யாரேவா பாரு போல பட்டுச்சு இப்ப எழுதிச்சு தூங்கிந்தாங்கம்மா தலைக்கா போற போய் எழுந்து உட்காந்துக்குது சும்மா பார்க்க மாட்டாங்கம்மா யாருங்க அதான் ஆர்ட் பண்ணுங்கிற கூட காத்தால நோட்டு கணக்கு கொடுங்க மேனேஜர் புக் எடுத்து வருவாரு கணக்கு கொடுங்க ஆளுக்கு 150 ரூபாய் 7 வேலை காசு கொடுக்குறாங்க இல்லடா ஆனா அம்மா என்னன்னோ பேசுறது பாவம் அவனை பார்த்தப்ப எனக்கு ஒரு ஆசை என்ன இருமா எனக்கு ஒரு ஆசை போச்சு திரும்ப அதெல்லாம் நாட்டா செவட்டு நீ பாத்து திரும்ப பாரு அடிமாடு கம்மியா இல்ல அழகா அப்போ காட்டிட்டு இல்ல பாரு அங்க பாரு யாத்திரா எங்க வீட்டுக்கு ஜாய் தங்கிற மாதிரி என் வீட்டுக்கு வேணும் இல்ல டிரைவர் எங்கம்மா கண்டுபிடிச்சா அப்படி இருந்தாலும் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் போனால் போகட்டும் நாடகம் என்றால் நகைச்சுவை இல்லையா கதை வசனம் சொன்னா மட்டும் இனிக்காது காமெடி வேணும் கதை சொன்னா யாரும் சிரிக்க மாட்டாங்க சிந்திக்கூடிய விஷயம் இப்ப எங்க அழணுமா அங்க அழந்துடணும் எங்க சிரிக்கணுமா அங்க சிரிக்கணும் இல்லையா சாவுட்டு போய் சிரிச்சா நல்லா இருக்குமா அதே கல்யாணத்துக்கு போய் அழந்தா நல்லா இருக்காது அதே போல எங்க சிரிக்கணும் எந்த இடத்துல சிரிக்கணும் எப்ப சிரிக்கணுமா அப்ப சிரிச்சிடணும் இல்லையா சிரிச்சு ஆட்டம் பார்த்தாதான் ஆட்டம் பார்க்கறது நல்லா இருக்கும் நம்ம இன்னத்த கதை சொன்னா கதை கேட்கறவங்க 10 பேர் கேட்குவாங்க காமெடி எதிர்பார்த்து 90 பேர் இருப்பாங்க இல்லையா 10 பேருக்கு நம்ம கதையே சொல்லியிருந்தோம்னா 90 பேர் படுத்துருவாங்க அதனால சிரிப்பதற்காக காமெடி அதுவும் சிறிதளவு வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படி இருந்தாலும் இந்த தெய்வமோட திருச்சபை முன்பாக அடியால் தோற்றமாக்கூடிய நேரம் நான் யாரு என் நாட்டை சேர்ந்தவள் என்னுடைய பேர் என்ன நான் வந்த சமாச்சாரம் சொல்லுமா
அவனை போடு சொல்லக்கூடிய 56 நாடு. ஆமா 56 நாட்டுக்கும் ஹாய் டெல்லி ஆகி அஷ்டாபுரம். அஷ்டாபுரம் தலைநகரமாக விளங்கக்கூடிய டெல்லி ஆகி அஷ்டாபுரம். ஹாய் அஷ்டாபுரத்தை ஆளக்கூடிய ஆமா யாந்திர யாரு? துரியோதன மன்னர். எங்க மாமன் பேரு கேட்டியா? நல்ல எங்க வீட்டுக்கார பேர் தெரியுமா? உங்களுடைய பேர் என்ன? அவருக்கு இளையவர். யாரு? அந்த புடிச்சு சோதனா. ஏய் துடுக்குறனக்கு புடுக்கல புடுக்கு துச்சோதனா. அவரு அண்ணவருக்கு மனைவி என்னுடைய பெயரும் அதிவர்ணன். சரிம்மா அப்படி அதிர்வன் சொல்லிவிட்டேனே. இன்று நாள் வரக்கூடிய படி பண்ணும் அசையா என் அக்கா பான்மதி என்கிற பிறந்திருவா இல்லையா? அக்கா ஒரு முடித்து அக்கா இருந்தா வர சொல்லு போய் ஆமா அக்கா அக்கா என்னக்கா அக்கா 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 நீ என்ன செஞ்சிருப்பியா? நாங்கெல்லாம் பெரிய இடத்துக்கு போவீங்க, பெரிய இடத்து ஆளுங்க. எங்கெல்லாம் ஒழுக்கமா பேச கத்துக்கோ, கண்டு போட்டு பேசாத, தவறான வார்த்தை பேசாத. நான் எப்பமா பேசுனா அக்கா என்னைக்கு உன் வாயா இருக்குமா தெரியல. அதனால அக்கா அக்கா தான் கூப்பிட்டு. சரி சரி, என் தங்கச்சி வந்துச்சா? உங்க தங்கச்சி சீக்கிரம் வர சொல்லு. போலாமா? நட போலாம். வாங்க போய் வா. அவனும் என்ன பண்ணுறாங்க? அவங்க போல கம்மி போறாங்க பாரு. அது வேக ஓடி இருப்பேன். யாரும் இல்ல வேக ஓடிடலாம். நட போலாம். அக்கா தங்கச்சி என்ன பண்ண? ஓடோடி ஓடோடி வந்த கண்ணே, பாசத்தோட அன்போட பார்த்து பண்ணிருக்கிறேன். ஆமா எப்படி எல்லாருக்கும் எப்படியா இருக்கணும்? வாடியா
பக்தியோடு உழந்து பணிந்திருக்கிறாய் கண்ணே. ஆமா. என்றுமே இணை பிரியாமல் ஆமா. பாசத்தோடும் இப்படியே நம்ம இருக்கணும். அப்படியா? இருந்தாலும் ஒரு சமாச்சாரம். வாழ்த்து விடை அளித்த வல்லவரை நாளையில என வரவழைத்த சமாச்சாரம் என்னக்கா அப்படின்னு கேக்குறியா? கண்ணே, அக்கா ஏதோ காரணமாக என் மன்னவரே உங்க மாமா அதனால இன்னைக்கு ஏதோ காரணம் அழைத்திருக்கிறார். ஓடோடி சென்று பார்க்கலாமா? போலாம். அக்கா மான் வந்து கொண்டே இருக்கிறாரு பாரு. அப்போ வாங்கடியா. சொல்லக்கூடிய 56 நாடு 56 நாட்டுக்கும் தலைநகரமாக விளங்கக்கூடிய டெல்லி ஆகிய அஸ்தாபுரத்தை ஒரே குடையாக நீ ஆளக்கூடிய மன்னர் இல்லையா? உங்கள் சிரத்திலே மாமா எவ்வாறு தோற்றம் இந்த மகிழ மூடி என்னடா வாடி போய் போறது சரியா போச்சு. ஒரு தம்பி பொண்டாட்டி போய் வாடி போய் பரவாயில்லையா? இல்ல அந்த மாதிரி ஏன் கேட்டுன்னு கேளு. தம்பி மனைவி தான் பொண்டாட்டி மாதிரி நினைக்கிறதுல தங்கச்சி மாதிரி நினைக்கிறோம். தங்கச்சின்னா வாடி போய் கூப்பிடக்கூடாது. ஏய் பெரிய வீட்டு குடும்பம், அதனால வாடின்னு கூப்பிடுவோம், போடின்னு சொல்லுவோம், வாடின்னு சொல்லுவோம். வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம். ஏண்டி எல்லாம் முடியல. இப்ப அதனால மாமா அப்படி சுகம் பெற்று வாழையடி வாழையா நீங்க வாழணும்னு நான் வச்சிருக்கிறேன். ஒரு வாரத்துல கேட்கணும். ஒரு 1000 வார்த்தை வந்தாலும் இவத்தும் கேளு. சுவாமி நாங்கள் அரண்மனை இருக்கக்கூடிய எங்களை எத்தனையோ வேலை எங்களுக்கு அரண்மனையில நம்ம சாதாரண அரண்மனையா இல்லையா? 56 நாட்டுக்கும் தலைநகரமாகிய டெல்லி அஸ்தாபுரம் நமது கோட்டை. அந்த கோட்டையில எங்களுக்கு எத்தனையோ வேலை இருந்தாலும் ஓடி வர வேண்டும் பெண் என்று இடத்திலே தலைத்த காரணம் என்ன? எதுக்காக என்ன காரணம் உங்களுக்கு எதுக்காக தெரியுமா? நமக்கு பங்காளிகள் யாரு? பாண்டவர்கள். காட்டுக்கோட்டை எத்தனை வருஷம் ஆகுது?
12 வருடம் போச்சுங்க இல்லையா 12 முடிந்து விட்டது அதனால நான் என்ன செய்திருக்கிறேன் 8வது வனத்துல கட்டாயம் மாண்டு போயிட்டாருன்னு சொல்லி யாரு சொல்லி இருக்கிறது சகுனி மாமன் சொல்லி இருக்கிறாரு அதனால நான் காட்டுக்கு போய் பார்த்துட்டு வரணும் என்ன சொல்லி இருக்கிறீங்க கேக்குறத விட ஆமா காரகத்துல போய் அவங்க செத்தாங்களா பறச்சாங்களா அப்படின்னு போய் பார்த்துட்டு வரணும் நாம என்ன கட்டலிட்டு அவங்களை காட்டி கோட்டிங்கிறங்க 3 கல் மூட்டி சாதம் சமைத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு அனுப்பினுங்க கல் மூட்டி சாப்பிட்டு இருந்தா அடுப்பே பார்த்தா 12 வருஷம் கல் மூட்டி சாதம் சமைக்காத பாண்டவரை காட்டு உயிரோட கண்டிப்பாக்க முடியாது அதனால ஒரு சந்தேகத்துக்கு பார்த்துட்டு வரணும் அதனால நீங்க என்ன பண்ணணும் நம்ம நாட்டை தேடி கத்தி குட்டி கவிப்பா பரப்பா ஜோகி தகுமா யாரு வந்தாலும் சரி கரியை எடுத்து தீசி அதை கூதில் கொட்டுங்க கொஞ்சம் திக்குவை பாப்பா இல்ல ஒரே அங்கலாப்பியோ அவங்க செத்து போயிட்டாங்க உயிராக நான் பார்க்கணும் எப்படி உங்க மாமா இப்ப இந்த 56 நாட்டுக்கு மாமா என்ன சட்டம் போடுறாரா அதுதான் நாட்டு மக்களும் கேட்கணும் அது மீறி நடந்தாலும் நாட்டு மக்களை விட மாட்டாரு இப்ப நாமளும் என்னன்னா பணம் நடிச்சிங்க போட்டவன் அப்படியே பண்ணிட்டான் சரி இருந்தாலும் இருக்கட்டும் நாட்டை தேடி யாரு வந்தாலும் சரி பறிக்காத எந்த தானியத்தையும் கூடக்கூடாது அதே மாதிரி கொடுத்தா என்ன பண்ணலாம் மாமா அவங்கள அதே மாதிரி யாராவது கொடுத்தா அடிச்சா அப்படியே அப்படி யாருன்னா கொடுத்தாங்கன்னா அவனே சூத்துல தரம்பறான் அவனே போய் சூத்து எச்சை பிடிச்சிட்டு இவனுக்கு அப்படி கொடுத்தா என்ன பண்ண முடியும் சூத்து மாலை அடிச்சா பல்லு உழுணும் மாமா ஆகட்டுங்க அப்படி யாரும் நாட்டை தேடி வந்தா வருக்காம எந்த பொருளும் தானியம் கொடுக்கூடாது பரப்பான் கத்துக்குடி கவிப்பாடி யாரு வந்தாலும் ஜங்கமா யாரு வந்தாலும் எல்லாம் வறுத்து போடுங்கம்மா வறுத்து தீசு கொட்டணும் நாட்டுல இருக்கிறவங்க கரியாடு கொள்ளுங்க கருங்கொள்ளும் மாமா அதனால நீ சொல்லுவார் படிச்சு நாங்க யாரு வந்தாலும் அதே மாதிரி சேருங்க செய்யணும் காட்டு போய் வரோம் புறப்படு புறப்படு ஓடி ஓடி ஆம்பளைங்க பூரா நம்ம கூட வரணும் எவ்வளவு வயசு இருக்கிறவங்க நம்ம கூட வரணும் 20 இருந்து 60 வரையும் நம்ம கூட வரணும் 60க்கு மேல இருக்கிறதெல்லாம் அந்த மாதிரி உட்காந்துணும் ஊட்டாளுங்களுக்கு காவுடு போலாமா மாமா செடி செத்து போயிட்டுக்கிறியா இல்ல மரம் உந்துருக்குதியா செடி ஆட்டுங்கிட்டு பாவம் அது என்னன்னு தெரியல மூஞ்ச பாத்துட்டு போய் மூஞ்சிய பாக்குறியா அவ்வளவுதான் உன் மூஞ்சி முடிச்சிட்டானாவா என் மூஞ்சி முடிச்சுட்டான் உன் மூஞ்சி முடிச்சிட்டானா முடிச்சுட்டான் சும்மா கூட ஒண்ணும் பண்ண முடியல சும்மா கூட ஒண்ணும் பண்ண முடியாது அவனை பாரு இந்த வனத்துல இல்ல எல்லாம் செடி செட்ல அப்புறம் உழுந்து போயிட்டு இருக்குது அப்படி அடிக்குதோ கண்ணா கண்ணாண்டு அழிக்கலான்னு சொல்லி அழிக்கிறோம் அழிமாடு ஒரு அண்ணங்க பத்திரி சோத்து வாயா இந்த 8வது வாரத்துல கால் வச்சு உடனே பக்குன்னு பத்திக்கிச்சு பக்கு பக்கா பிடிக்குது
நெருப்புல தேவடியா மகன் 8வது ஒன்றரை பாண்டவர் செத்து போயிட்டாங்க. மாமா சொன்னதா கரெக்ட். மாமன் சொன்னதான் கரெக்ட். அதனால இப்பதையா நடந்து வந்தது கழிப்பாக்கிது. வெந்தது வேற நெருப்புல வேற வெந்து போயிட்டுங்க அந்த வந்து. அதனால அந்த மரத்தை இல்லையே கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு எட்டி மரம் அது. எட்டி மரம் புங்கா மரம் அது. என்னடா மாறாது அது புங்கா மரம். புங்கா மரம் அது புங்கா மரம். புங்கா மரம் ஐயோ திக்குது. புங்க மரம் அது அது திக்குவாய் உன் வாய் அப்படி இருக்குது. என் வாய் அப்படி இருக்குது. உங்க அம்மா கையை கொண்டு வாங்க வைக்க அப்படின்னா படுத்து தூங்கிட்டு வெடிக்க ஆளை எழுந்து அப்புறம் போலாம். ஒரே வேகமா வண்டி எடுத்துன்னு போயிடணும். சும்மா வா.
என்ன கோயிந்தியா ராதா லவடால கோயிந்தா அதிகமா கோயிந்தா ஏப்பா வாய் சசியா ஆண்டவரே பக்கோயா சரிப்பா சரிப்பா இருந்த போதில் ஏன்டா இப்படி திட்டுறேன்னு நான் எங்க திட்டினா என்ன என்ன சொன்ன ஆண்டவா வந்த உடனே உங்க மேல மழை தூவனா ஆமா என் மேல யாரும் தூவலையா சரி சரி நானே தூவிக்கிறேன் ஆகட்டும் ஆண்டவா ஆ ராதா லவடால கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி ஏன் அவ்வளவு உனக்கு பெரிய திட்டுறது அவ்வளவு சொல்லுமா இல்ல சாமி நான் திட்டல ஆ உங்களை கோரி வருகிற பக்தர்கள் எல்லாம் ஓ இதே மாதிரி சொல்லி அந்த வராங்க மாதிரி சொல்லி கொண்டு வருகிறார் அதனால நீ அப்படியே சொல்ற மாதவா ஆண்டவா என்ன தேடி வர பக்தர்கள் எல்லாம் அப்படி சொல்வதாக இல்லை ஆ, ராதா ரமண கோவிந்தால் கோவிந்தா பக்கோயா அப்படியே வா ஆமா ஆண்டவா அது மட்டுமா சீமான புட்டி நாராயண கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி டேய், நான் ஏன்டா சீமெண்ணை புட்டி வைக்கணும் பக்தர்கள் சீமெண்ணை புட்டி எல்லாம் போய் ஆ, இப்ப பார்த்து கரண்ட் லைட் வந்துருச்சு பெட்ரோல் மாசத்துல போயிட்டு ஆமா நவீன முறையில எத்தனையோ கரண்ட்டுகள் வந்துருச்சு ஆ. மாறி 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 இப்ப கரண்ட் லைட் இப்படி எல்லாம் இருக்க ஆய். சீமெண்ணை புட்டி எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி. இருந்தாலும் என்னுடைய பேர் சீமெண்ணை புட்டி நாராயணன் ஆ, ஸ்ரீமந்த நாராயணா கோவிந்தா நான் சிறிய சிறிய மாடாடு மேய்த்து சிறிய சிறிய மந்தக்காவல் காத்ததுனால அனைத்து பக்தர்கள் சொல்வார்கள் மாடாடு மேய்த்து மந்தக்காவல் காத்ததுனால ஸ்ரீமந்த நாராயணா கோவிந்தா கோவிந்தா அப்படியே சொல்றாங்க ஆமா ஓ சாமி எல்லாத்துக்கும் மலையானே கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி டேய் எழுமேல இல்ல சாமி என்ன மாதிரியா என் காலவே பிடிச்சிடும் என்னவே திட்டுறாப்பா இல்ல கூடாதுன்னே குளிப்பெருக்கிறது தான் இது இல்ல ஆண்டவா பக்தர்கள் சொல்லி கொண்டு வருகிறார் எல்லாத்துக்கும் மலையானே கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி நான் அமர்ந்திருக்கும் மலையாக்கப்பட்டது ஆந்திரா மாநிலம் இல்லையா இங்க இல்ல ஆந்திரா மாநிலத்துல வடதிசையை நோக்கி நான் அமர்ந்திருக்கும் மலைக்கு பேர் என்ன என்ன மலை திருமலை திருமலை வாசகன் அப்படி திருமலை என்று சொல்லப்பட்ட மலையாகப்பட்டது 7 மலைக்கு அந்த வருமா 6 மலையை கடந்து வந்தா 7வது மலைக்கு பேரு திருமலை அந்த திருமலையில அமர்ந்ததுனால இந்த வடக்கு மலையே கோவிந்தா கோவிந்தா அப்படியே சொல்றாங்க ஆமாடா ஓ சாமி சாக்கட தண்ணியில சாணம் செய்தவனே கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி நீ இந்தாட்டு வந்துடுப்பா யார் எந்த நாயனை வந்து பாய்ச்சி அவர் பொட்டரை பார்க்க உண்மை ஒரு என்னவோ உண்மை உன்னதான் வந்து பாக்குறேன் சரிப்பா ஏதோ அதுக்கு ஆண்டவனை பார்க்கணும்னு மாதவா என்ன சொல்லியிருக்கிற சாக்கட தண்ணியில சாணம் செய்தவனே கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி ஏன்டா எனக்கு நல்ல தண்ணி கிடைக்காதா ஏன் கிடைக்குமே எப்படி சாமி நல்ல தண்ணி பொண்ணு வச்சுக்கோ நல்ல தண்ணிக்கு குளிக்கணும்னா குறைஞ்சது 50 ரூபா செலவு போகணும் சரி என்னென்ன தெரியுமா என்னென்ன வேணும் தலைக்கு ஷாம்பு வாங்கணும் ஷாம்பு இந்த துணிக்காலம் போறதுக்கு துணி சோப்பு வாங்கணும் சோப்பு இந்த உடம்பு காலம் போறதுக்கு அம்மா சோப்பு வாங்கணும் ஏய் அம்மா சோப்புடா அம்மாம் எங்க அம்மா சோப்பு இல்ல அது உங்க அம்மா சோப்பு இல்ல சரி அம்மாம் சோப்பு வாங்கணும் ஆமாம் இதுக்கெல்லாம் 50 ரூபா செலவு ஆகும் சரி ஆனா இங்க இருந்து ஒசூர் ஒரு இதுக்கு பாரு என்னது ஒசூர் அண்ணா அங்கே போதும் அங்க சாகர் தண்ணி எல்லாம் ஏகப்பட்டதா கிடக்குது ஆமா அதுல போய் இந்த பன்னிக்கு பாரு பன்னி உருண்டு பேண்டி எழுந்து வந்துச்சுன்னா வந்தா அதே போதும் அதெல்லாம் அதுலயும் வந்துருது ஏன்டா அவ்வளவு தூரம் போற இங்கே இருக்குதுடா ஆமா இருக்குது இல்ல பெண்ணாகரம் பெண்ணாகர் பக்கம் முள்ளுவாடி அங்க குளிச்சே போதும் அங்க குளிச்சா கூட போதும் சரி அங்க குளிச்சுட்டு நேரா பெண்ணாகர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பஸ்ல ஏறி உட்காந்து வச்சுக்கோ உனக்கு 56 சீட் உனக்கு ஃப்ரீ என்னுடைய மரியாதை பார்த்து என்கிட்ட யாரும் உட்கார மாட்டாங்க ஓ பயம் ஆண்டவர் வந்துருக்கான்னு சொல்லிட்டு சரி பக்தர் போய் அறிவு வைக்கல டேய் மாதவா இப்படி சாக்கடையில தானம் செய்தவனி என்று சொல்வதெல்லாம் தவறு காரணம் ஏன் நான் அங்க குளிக்கல உலக மக்கள் சொல்வார்கள் நான் குளித்த இடம் எங்கே சாகரம் என்பது திருப்பாக்கடல் அந்தமான் தீவு யாரும் தீங்க முடியாத இடம் அப்பேருக்கு அந்த இடத்துல நான் குளித்ததுனால உலக மக்கள் எல்லாம் சொல்கிறார் சாகரத்திலே தானும் செய்தவனே கோவிந்தால் கோவிந்தா சாக்கடல் அது சாகரம் அது மாறி வந்து ஆமாடா மாத்தி சொல்லி போறாங்க சரி அது மாட்டு கிடையாது ஆமா நீ பக்கடா மேல பள்ளி கொண்டவனே கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி ஏன் இந்த போண்டா மேல படுக்க கூடாதா போண்டா மேல படுத்துறாத அது அம்மைக்கு போயிடும் சரி இந்த முறுக்கு மேல படுக்க கூடாதா அது நொறுங்கி போயிடும் சரி தப்பி தவறி கூட லட்டுக்கு உங்க பக்கம் பாரு லட்டு மேல மட்டும் உட்காந்துராத ஏன் குறை குஞ்சு எறும்பு வச்சு போடும்
சரி சரி. அதனால லட்டு மேல உட்காராத. அருமையான ஆரப்பா. அந்த பக்கடா மேல மட்டும் உட்காந்து வச்சுக்கோ. மெத்து மெத்துன்னு இருக்கும். டேய் பக்கடா மேல நான் படுத்து நிக்கிறேன். மாதவா திருப்பா கடலிலே அதாவது திருப்பா கடலிலே பள்ளி கொண்டு இருக்கும் பொழுது ஆதி மக்கள் அனைத்து பேர்கள் சொல்லு பார்க்கடல் என்பது உலகம் எங்க பார்த்திடமெல்லாம் கடல் கடல் இல்லையா? அந்த பார்க்கடலை படுத்ததுனால அனைத்து மக்கள் சொல்வார் பார்க்கடலே பள்ளி கொண்டு இருப்பதே கோவிந்தால் கோவிந்தா சொல்லி வராங்க. சாமி அது மட்டும் கிடையாது. அண்ட பொண்ட வாயா ஆகாயத்தில் வள்ளி வாயா ஜண்டி கழித்து வாயா கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி. இவ்வளவு வரலையும் எப்படி அம்மா அது? இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் யாரா சொல்றாங்க? பக்தர்கள் சாமி இவங்களே. எப்படி சொல்றாங்க? அண்ட பொண்ட வாயா ஆகாயத்தில் வள்ளி வாயா ஆமா கௌரவமா போக்கு வாயா கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி. இவ்வளோ கொலவேரி என் பேர்ல பக்தர்கள் சொல்லி வந்தா நான் கால் கேட்கிறேன். நீ கேட்க காலி கட்டி பாதி இருக்கிறேன். அங்க ஏறி நடந்து வராங்க பாஸ் ஆடுதியா காலி கோபுரத்து அடியில. சரி பாதி வெளியில பாதி உட்காந்துக்கிற மரத்துல உட்காந்துன்னு. ஆமா அப்படியே ஏறி வராங்க. அது மாதிரி சொல்லிட்டு வராங்க சார். காலி கட்டுன்றது உங்க ஏரியா, அது கோபுரத்துக்கு பேர் தெரியுமா? காளி கோபுரம். அது காளி கோபுரம் தான். எங்க பக்கம் காலி கட்டுக்கு முகலியாலும் இப்படி பக்கம் இல்லன்னா எங்க பக்கம் சக்குன்னு வரும். சரிப்பா சரிப்பா. அப்படி இருந்தாலும் நான் எங்க என்ன சொல்லி இருக்கிறேன்? அண்டத்தை உலக மக்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க? அண்ட பொண்டு வாயா ஆகாயத்தில் ஒல்லி வாயா கௌரவமா போக்கு வாயா கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி. மாதவா இந்த அண்டம் என்ற சொல் பட்டது இந்த பூமி பூமி இல்லையா? அண்டமண்ட ஆகாயம் பெண்டமண்ட சொல்லப்பட்டது பூமி. இந்த பூமியில இருக்கக்கூடிய மண்ணை உண்டதனால அண்டத்தே உண்டவனே கோவிந்தால் கோவிந்தால். ஓ இதுக்குதானா? ஆமாடா. நான் கூட என்னமா சாமி அத மட்டுமா? ஆமா 7 மணிக்கு அந்த பாத்து தெங்குறவனே கோவிந்தா கோவிந்தி கோவிந்தி. இது ஏன்டா இப்படி கேவலம் பண்ணுவான் இவன்னா? நான் சொல்ல முடியுது சாமி. பூரா பக்தர்கள் சொல்லி கொண்டு வருகிறார். இதுதான் சொல்றாங்களா? அதை பாக்குறதுக்கு இவங்க எல்லாம் போறாங்களா? சரியா உனக்கு இது? கண்டிப்பா அதை பார்த்து நான் எங்க பார்க்க வரோம். அது பாதிலே நின்று பேரு மேல வர முடியறதில்ல. சரி சரி சரி. நான் தங்கியிருப்ப மலையாக்கப்பட்டது ஏழுமலையாக இருந்தாலும் இந்த ஏழுமலை மீது தங்கி இருப்பவனே கோவிந்தால் கோவிந்தா. சாமி போய் இன்னைக்கு பள்ளி கொள்ளும் மாதிரி நாராயணா அன்று கோபிகள் நின்று காத்தவன். காரணம் என்ன? இந்த கோபிகிரி மலை அடிவாரத்துல கோபூஜை வழக்கமாக செய்வது. அப்ப கோபிகிரி மலை அடிவாரத்துல வழக்கமாக செய்யும் பொழுது கோபால் மாதர்கள் அனைத்து பேர்கள் என்ன செய்தார்கள்? கோவிந்தால் உனக்கு இந்த கோபூஜை ஏற்படுத்தி இருக்கிறோம், இந்த மழை விடாத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அடாத மழை விடாத பெய்து கொண்டு இருக்கிற நேரத்துல அந்த கோபிகிரி மலையை நான் கொடைய பிடிச்சிருந்தேன். ஒரு விரல்ல கோபிகிரி மலையை தூக்கி ஒரே விரல்ல கொடையா பிடிச்சது. அந்த நின்று அந்த மலையை தூக்கி பிடிச்சு இந்த கோபிகிரி எல்லாம் பொங்கல் வைப்பது காத்திருந்தேன் நான். ஆடு மாடு மனுஷன் எல்லாமே காத்துட்டேன். எல்லாமே அந்த இடத்துல காத்திருந்தேன். அதனால அன்று கோபிகள் நின்று காத்தவன். சரி சாமி உங்கள் பாத்துக்கு மண்ணடிச்ச சாமி. என் பாத்துக்கு நான் என்ன மண்ணடிக்கணும்? இல்ல வணக்கம். சரி சரி மாதவா, இந்த திருச்சபை பெருத்த மனதோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி ஆனா பிறந்த அப்பமார்கள், பெண்ணா பிறந்த தாய்மார்கள், மாணவி மாணாக்கள், நாடக கலா ரசிகர்கள் அனைத்து பேர்களும் நல்ல உள்ளத்தோட அமர்ந்திருக்கிறாங்க இல்லையா? திருத்த சபையாக இருந்தாலும் பெருத்த மனதோட யாராவது சத்தம் இல்லையா? சிறுத்த சபை என்ன படுத்துக்கிறாங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. கூச்சல் குழப்பம் எதுவும் கிடையாது. அப்பேருக்கு அந்த உத்தமராக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தெய்வம் போன்ற சபையை நாடு வரும்பொழுது நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன், என்னுடைய நாமம் என்ன சொல்லுங்க. பார்த்தோம்
வேதமாகப்பட்டது 4. நான் என்னென்ன தெரிதா துவாபரம் கலியுகம். ஆமாம். யுகம் 4 இருந்தாலும் வேதமாகப்பட்டது 4. என்னன்னா ருக்கு யசு சாமம் அதிர்வனம் ஆகட்டுங்க. இப்படி யுகம் 4 பிறந்து வேதமும் 4 உருப்படம் செய்து 6 சாஸ்திரம். 4 வேதமாக இருந்தாலும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்விகளும் ஆமாங்க. நிகண்ட நன்னுல கற்றுருந்த மாமன்னர்களும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த வேதமாகப்பட்டது 4. ருக்கு யசு சாமம் அதிர்வனம் என்று சொல்லப்பட்ட வேதம் 4. இந்த 4 வேதத்தை உருப்பணம் செய்தோம். எப்படி எல்லாம் உருப்பணம் செய்தோம்? இந்த கடலை திருப்பா கடலை ஒரு பால் பண்டமாக்கி 1000 முடி தெரித்து ஆதி சேசனை ஒரு தாம்பு கயிறாக்கி ஆக்கி தேவர்கள் எல்லாம் ஒரு பெருமும் அசுரர்கள் வாழ்பெருமாக நின்று அமிர்தத்தை கடைந்தோம். ஆமாம். அப்படி அமிர்தத்தை கடைய நேரத்தில் அதுல இந்த தேவ மரம் தோண்டியது. இந்த தேவ மரத்தை எடுத்து தேவர்களுக்கெல்லாம் கொடுத்து நரத்திரி 30 சாக்கடை அனுகரத்தை போக்கணும். ஆமாம். அது மட்டுமா விஷமதத்தை எடுத்து அசுர குலத்துக்கு கொடுத்து அனைத்து பேரும் மடித்து அப்படி மடித்து இந்த வேதமாகப்பட்ட கடலை உற்படம் செய்து இது யாரிடத்தில் கொடுக்கிறோம்? இந்த உந்தி என்று சொல்லப்பட்டு தாம் தொப்புள் வழியாக தாமர புஷ்பமாடி தாமர புஷ்பத்தால என் மகனாக 5 சிரம் கொண்ட பிரம்மாவை படித்து அப்படி பிரம்மாவை படித்து இந்த பிரம்மாவிடத்தில் மும்மூர்த்தியில் ஒருவராகி பிரம்மாவிடத்தில் இந்த 4 வேதத்தை கொடுக்கிறோம். இந்த 4 வேதத்தை வைத்து இந்த யானை முதல் எருமக்கடை என்னார ஜீவ வேதங்களும் பிரம்மானுடைய படைப்பு. அப்படி படிக்க சொல்லி விட்டு இருந்தாலும் பிரம்மா என்ன செய்தார்? அதர்ண வேதத்தை பாராயணம் செய்யாதை அப்படி தேவர்கள் கட்டளை இட்டிருந்தும் அதவே தன்னை மீறி அவன் என்ன செய்தான்? அதர்ண வேதத்தை பாராயணம் செய்தான். அப்படி அதர்ண வேதத்தில் பாராயணம் செய்ததனால பிரம்மா என்ன ஏற்பட்டது? இந்த நாச்சு என்று சொல்லப்பட்ட மூக்கு வழியாக சோம்புகன் புகுந்து 4 வேதத்தை களவாடி சென்றார். அப்படி களவாடி சென்று வேதத்தை மீட்பதற்காக தேவர்கள் எழுத்துல முறையிட நான் என்ன செய்திருக்கிறேன்? சோம்பகனை கொல்லணும். சோம்பகனை கொல்ல வேண்டும் என்றால் அவன் எங்க வந்திருக்கிறான்? திருப்பா கடலிலே மறந்திருக்கிறான். அப்படி திருப்பா கடலிலே மறந்திருக்க சோம்பகனை கொல்வது என்றால் என்ன அவதாரம் இருக்கணும்? 10 அவதாரத்தில் ஓர் அவதாரம். அவதாரம் கொண்டு 10 அவதாரத்திலே மச்ச அவதாரம் கொண்டு சோம்பகனை கொண்டு அந்த 4 வேதத்தை மீட்டு என் மகனாகிய பிரம்மதேவத்தில் கொடுத்து அது மட்டுமா என் மகனாகிய பிரம்மத்தில் கொடுத்து நான் வைகுந்தத்தில் இருக்கும் பொழுது ஜெய் விஜயர்களை காவல் வைத்து என் நான் நித்தில இருக்க நேரத்தில் யார் வர அஷ்டதிக்க பாலராக இருக்கக்கூடிய ஜெய் விஜயர்கள் என்னை தேடி வர அவர் ஜனகதி பரிசு வரும்போது ஜெய் விஜயர்கள் இருவர் மறிவிட மறுத்ததனால அடுத்த பிறவிலே அரிசன குலத்தில் பிறக்கும்படி சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தை பெற்று ஜெய விஜயர்கள் என்னிடத்தில் முறையிட அந்த தேவர்களால் கொடுத்த சாபமா மும்மூர்த்திகளால் கொடுக்கப்பட்ட சாபமாகப்பட்டது. முனிவரால் கொடுக்கப்பட்ட சாபம் மும்மூர்த்திகளால் தீர்க்கவே முடியாது. அது கலை உன்னுடைய விதி அதை முடித்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அவர் எங்க பிறந்தார்கள்? இரண்டு ஆட்சியம் பிறக்க அப்படி இரண்டு ஆட்சியம் கொள்வதற்காக நான் எடுத்த அவதாரம் என்ன? இந்த உடலாகப்பட்டது நிறைய முகமாகப்பட்டது சிம்மம் நரசிம்மமாக அவதரித்து ஜனனை கொன்று பக்த பெருங்கள் காத்து இந்த பூமாதேவியை காப்பதற்காக இரண்டு ஆட்சியத்தை கொன்று இந்த பூமாதேவியை காத்து அது மட்டுமா மாதவா நீ என்ன அவதாரம் கொண்டு சொல்லுங்க வாமன ரூப கண்டு பிராமணர் அவதாரம் கொண்டு எதற்காக எடுத்திருக்கிறேன்? மாபலி சிரமாகப்பட்டது. மாபலி சக்கரவர்த்தி கர்வத்தில் அறிந்து கொண்டிருக்கு. அவன் என கர்வத்தை அடுப்பதற்காக தான் தள்ளாடி தடுவுனி உள்ள பிராமணர்கள் சென்று மாபலி இடத்துல செல்லுகிறேன். ஏன் செல்லுகிறேன்? தானம் பெறுவதற்காக. அப்படி தள்ளாடி தடிவுடன் செல்லும் பொழுது என்ன மாபலி சக்கரவர்த்தி பார்த்தால், அடே பிராமணா, என்னை நாடி வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேட்க? ஐயா,
மாப்பிள்ளை சக்கரவர்த்தி ஏய். கேட்ட பொருளே வாட்டமில்லாத வாரி கொடுக்கக்கூடிய வண்ணம் ஆமா. எதை கேட்டாலும் நீ கொடுப்பேன் ஏய். அது சுமக்கும் வயது எனக்கு இல்லை எனக்கு கிடையாது இல்லையா இந்த சுமக்கிற வயது ஆயிடுச்சு ஆமா. இத சுமக்கு வயது இல்ல ஏய். நான் கேட்பதே கொடுத்தால் போதுன்னு சொல்லு ஆமா. அவன் எது வேணும்னு கேள்வி சொல்லும் பொழுது ஏய். அவனிடத்தில் சத்தியப்பட்டு ஆமா. நான் கேட்டதை கொடுப்பேன் சத்தியமும் செய்து கொடுத்தான் ஆமா. நான் எதை கேட்கிறேன் என்னது ஏப்பா ஏய். என்னும் கேட்கல உன்ன இல்லையா ஆமா. உங்ககிட்ட என்னமே நான் ஆசைப்பட்டு கேட்க கேட்கல கிடையாது நான் நிற்பதுக்கு 3 அடி இடம் கொடுத்தா போதும் முன்னாடி தான் போதும் 3 அடி ஏய். இல்லையா? ஆமா. அப்ப இந்த கேட்க ஆமா. 3 அடி இடம் கேட்கும் பொழுது ஏய். மாப்பிள்ளை சக்கரவர்த்தி ஆமா. என்னை பார்த்து களி நகைத்து ஏய். பிராமணா ஏய். 3 அடி இடம் தானே ஏய். பெற்றுக்கொண்டு சொல்லு ஆமா. நீ என்ன செய்தேன் ஏய். என் விசுரூபத்தை எடுத்து எடுத்து அண்டம் என்று சொல்லப்பட்டு ஏய். ஆகாயத்தை உரடியாகவும் ஆமா. ரெண்டம் என்று சொல்லப்பட்டு ஏய். பூமி 2வது அடியாக கலந்து ஆமா. அப்படி அறந்து விட்டு ஏய். 3வது அடி இடம் கேட்க ஏய். ஆண்டவா ஏய். உன்னுடைய மகிமை திறமே நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா ஆமா. 3வது அடி இடமாகப்பட்டது ஏய். என் சிரத்துல பாதத்தை வைத்து ஆமா. 3வது அடி கலந்து கொண்டு ஏய். அப்படி சொல்லு ஆமா. மாப்பிளை தலைமையில பாதத்தை வைத்தேன் ஏய். அதுல சுதர பாதாளத்துக்கு வைத்தேன் ஆமா. அந்த பிறகு போக்குறேன் ஏய். திரிதா தோபரண்டு யுகத்தில் ஆமா. நான் எங்க பிறக்கிறேன் எங்க டீ ஏமா இவங்க யாருமா கொடுக்குறா ஆ? தூரு கொம்ப கொடுத்தாங்க உட்காந்து பார்ப்பாங்க எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பாவா ஓய் ஏமா எல்லாம் எழுதுவாமா அழகு வச்சு எல்லாருக்கும் ஒரு டீ வேணுமா யார் ரொம்ப கொஞ்சம் கறி இருந்தால் நல்லா இருக்குமா ஓ அடி காஞ்சி போன மனுஷனா சூடா செட் காப்பி ஐயோ கண்டுபிடிச்சு எந்த உக்கார் முதல்ல 3 மணி ஆச்சு பட்டு கிடக்குறா மாதவா ஆண்டவா. அப்படி இருந்த போதில் இந்த தவாபர யுகத்தில் பிறந்திருக்கிறேன் ஆமா. காரணையே ஏய். பாரத பருவத்தில் ஆமா. 8வது குழந்தையாக ஏய். மருத்துவாசர் சாபத்தால ஆமா. 8வது குழந்தையை எங்க பிறக்கிறேன் எங்கே அடமதுல ஏய். சிறையில பிறக்கிறேன் ஆமா. அப்புறம் சிறையில பிறந்து ஏய். என் மாமன் கமிஷனை கொண்டு இருக்கிறேன் ஆமா. பூதகையை கொண்டு இருக்கிறேன் ஏய். சகலாசூரனை கொண்டு இருக்கிறேன் ஆமா. இந்த தவாபர யுகத்தில் நான் ஏன் பிறந்திருக்கிறேன் ஏ என் தங்கையாகிய உமா பார்வதிக்கு சிவபெருமானுக்கும் தூர்வாசர் சாபத்தால 18 எதிரோடு சொன்னார் ஆய் அந்த திரிதா யுகத்தில் நான் தப்பத வைத்தேன் ஆமா ஆய் முனியம்மா போடுறது முனியப்பா சக்கரவர்த்தி சுகோதி ஆய். மாதர்குல மகாலட்சுமி வழங்கியிருக்க ஆமாம் எங்க முனியம்மாள் கொடுத்திருக்கிற கம்சனம் ஆமாம் அப்படி காசை கொடுத்து கர்மங்கள் போக்கணும் போக்கணும் பணத்தை கொடுத்து பாவங்கள் எல்லாம் போக்கணும் போக்கணும் அப்படின்னு சொல்லி ஆய். பணம் யார் பேர்ல கொடுத்திருக்கிறார் யாரு? சக்கரவர்த்தி ஒன்று இல்லையா ஆய் அதாவது ஆய். ஒரு உத்தமனாக நீதி வாய்ந்தவன் வந்தா நான் சக்கரவர்த்தி என்ற பேர் ஆமாம் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா யார் யாருக்கு கிடைக்கும் யாராருக்கு அவங்களுக்கு தான் அந்த சக்கரவர்த்தி பட்டம் கிடைக்கும் ஆமாம் நல சக்கரவர்த்தி ஆய். இப்படி இந்த சொல்லப்பட்ட ஆய். இந்த சக்கரவர்த்தி பட்டம் அதாவது சாம்ராஜ்ய பட்டம் யார் யார் பெற்றிருக்கிறாங்களோ ஆய். அவங்க எல்லாம் சக்கரவர்த்தி பட்டம் பாட்டம் உண்டு அப்பேருக்கு அந்த சக்கரவர்த்தி அம்மையாரு ஆய். மாண்டு படுத்திருக்கிறார் ஆமா. இந்த நேரத்துல ஆய். மகிழ்ச்சி அடைய நேரம் ஆமாம் மக்களை பெற்ற மகராசி ஆய். அப்பேருக்கு அந்த மக்களாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணாகிறதுக்கு ஒரே ஒரு புள்ள ஆமாம் இல்லையா ஆய். பெண்ணாகிறதுக்கு ஒரே ஒரு புள்ள பிள்ளை. எங்க மணி ஆய் அப்படி மணி மட்டும் இல்ல ஆய். மெடிக்கல் மணி ஆமா டாக்டர் மணி ஆய். எத்தனோ மணி டாடா சுமா மணி ஆய். எத்தனோ மணி எல்லாம் அந்த மணியா எந்த மணி நம்ம மணி குஞ்சு மணி என்ன மனுஷனே நீ நான் கூட சொல்ல மாட்டாங்களா என்னன்னு வாடியா குஞ்சு மணின்னு மாட்டாங்களா போதும் அப்பேருக்கு அந்த உத்தமனாகி வழங்கக்கூடிய ஆய். எங்க மணி அண்ணனுடைய தாயாகிய ஆமாம். சக்கரவர்த்தி அம்மா ஆய் இது வந்து பொம்பளைங்களுக்கு சக்கரவர்த்தி பேர்ல தானே ஆமா கிடையாது காதல் கேட்கல கிடையாது ஒரு ஆண் மகனுக்கு மட்டும் தான் சக்கரவர்த்தி ஆமாம் அப்பேருக்கு அந்த ஒரு ஆண் மகனாக வாழ்ந்து வழங்குண்டு ஆய். எங்க மாதையனுடைய மகளை மனைவியாக விளங்கக்கூடிய ஆமாம். சக்கரவர்த்தி அம்மா ஆய். அப்படி சக்கரவர்த்தி அம்மா சத்தீஸ் என்பது 4ஆம் பதிக்கு மோட்சமாகி ஆமாம். மாண்டு படுத்த சக்கரவர்த்தி அம்மா தன்னுடைய தாயாகிய முனிமல கஷ்மாக்கும் சுகோஜியம் இன்னொன்னு அம்மா
முனியப்பன் மேல சுகோஜியம் அதே மாதிரிக்குள்ள மகாலட்சுமி வந்திருக்கூடிய முனியம்மாள் கொடுக்க காணிக்க தன்னுடைய கணவராகி வந்திருக்கூடிய முனிப்பகன்று அப்படி முனிப்பகன்று மேல் கொடுக்கிறார் ஒரு காலம் கொடுக்க மறுக்கான மலைப்போல விழுந்து எந்த மகன் சென்றாலும் எங்க முனிப்பகன்றோ முனியம்மார குடும்பத்தார வாழ்த்து ஆண்டு சுகோஜியம் ஜெயராமன் கொடுக்குறது சிவசாமி கோவிந்தம் இதே உள்ளூர் நகரம் எங்க ஜெயராமன்னார் பணம் கொடுத்திருக்கிறார் ராமனுக்கு ஜெயராமன் பேர் வச்சிருக்கு என்ன காரணம் சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்று வந்தார்கள் ஜெயமா இருக்கும் 14 வருடமாக காணகம் சென்று சீரும் சிறப்பாக இருந்து அதிலும் ஜெயம் பெற்று வந்தார் நினைத்ததெல்லாம் அந்த ராமனாகப்பட்டவன் வெற்றி பெற்றதுனால அவருக்கு ஜெயராமன்ற ஒரு பேர் அப்பேருக்கு அந்த ஜெயராமனுக்கு ராமனை விட உயர்ந்த ராமனாகி அந்த ஜெயராமன்னார் பணம் கொடுத்திருக்கிறார் அவர் யார் பேரை சொல்லி கொடுத்திருக்கிறார் சின்னசாமி கவுண்டர் அப்படி சின்னசாமி கவுண்டர் கர்ணனுக்கு மேலாகிய என்னது எடுத்த விதைப்பு விதைய விதைக்காததுக்கு முன்னே சத்தவர் மண்ணில் அப்பேருக்கு அந்த உத்தமராக விளங்கக்கூடிய எங்க சின்னசாமி கவுண்டர் செத்த சிவன்பதி 4ஆம் பதிவாக இருக்கிறார் இன்னைக்கு 5வது நாள் விடிந்த 6வது நாள் அப்பேருக்கு அந்த ஒரு நல்ல திருமுகம் அன்னைக்கு பார்த்தது இன்னைக்கு வெளியும் பார்க்கல அப்பேருக்கு அந்த உள்ளங்கொண்டு எங்க சின்னசாமி கவுண்டர் கர்ணனை விட மேலாக மடிந்திருக்கிறார் கர்ணனுக்கு 4ஆம் பதிவு கிடைத்ததை போல எங்க சின்னசாமி கவுண்டருக்கும் கிடைக்கணும் அப்படி 4ஆம் பதிவில் இடம் கிடைத்தால் இந்த அவருடைய இல்லறமன் நல்லறமாக்கணும் அவர் குடும்பத்தார வாழ்த்தணும் இந்த குடும்பத்துல ஒரு குழந்தையாக பிறந்து அந்த சின்னசாமி கவுண்டர் மீது இதே மண்ணில் வாழணும் அப்படி இந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம் அவரால் கொடுக்கப்பட்டது நடக்க சோபனா அம்மையார் கொடுத்திருக்கிறார் மாதிரி குல மகாலட்சுமி அப்பேருக்கு அந்த அன்னலட்சுமி அமிர்தலட்சுமி சொல்லப்பட்ட எங்க சோபனா அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார் யார் பேர சொல்லி சின்னசாமி கவுண்டர் இரவன் பதிவு சேர்ந்திருக்கிறார் ஈசன் பதிவு சேர்ந்திருக்கிறார் நந்தன் பதிவு சேர்ந்திருக்கிறார் நாராயணுடைய பதவியை சேர்ந்திருக்கிறார் அப்பேருக்கு அந்த ஒரு நல்ல உள்ளம் கொண்டு எங்க சின்னசாமி கவுண்டர் காரணம் பலராம சக்கரவர்த்தி பெரிய சாமியும் இந்த சாட்சாதி கண்ணன் சின்னசாமி அப்பேருக்கு அந்த ஒரு சின்னசாமி கவுண்டர் செத்திருக்கிறார் சொல்லி ஒரு காலம் உங்களுக்கு மறுக்காணி மலைப்போல வந்து எந்த முகம் சென்றாலும் அந்த அம்மா பேர் என்ன சொன்ன சோபனா எங்க சோபனா அம்மையாருக்கு அஷ்ட பாயத்து கொடுத்து வளர்த்து சுகோஜியம் காலமா போறது சின்னசாமி அண்ணா சுகோஜியம் இதே உள்ளூர் மாநகரம் இதே உள்ளூர் மாநகரம் எங்க காளியம்மா மகாராஷ்டிரி பணம் கொடுத்திருக்காரு அப்படி காளியம்மா கொடுக்கும் காணிக்க யார் பேர சொல்லி கொடுத்திருக்கிறார் எங்க சின்னசாமி கவுண்டர் இந்த இல்லற நல்ல இடத்தை விட்டு இல்லறம் சென்று இருக்கிறார் அப்படி சென்றாலும் இருவன் பதி சேரணும் இருவன் எங்கடா இருக்கிறார் நமக்கிட்டே இந்த ஆத்மாவில் இருக்கு இல்லையா அல்லும் பகலும் இடவிடாம அனைத்து நல்ல உள்ளது மனதிலும் இந்த ஆத்மாவில் அடங்கியிருக்கிறான் இறைவன் அந்த இறைவன் பதியே அவரும் சேரணும் இந்த சின்னசாமி கவுண்டர் நம்ம நெஞ்சிலே பதியணும் காரணம் நல்ல உள்ளங்கள் எல்லாம் இருக்கணும் சின்னசாமி கவுண்டர் நல்லவர் செத்து போயிட்டாரு அப்படின்ற எண்ணம் எப்பப்போ ஒரு நிமிஷத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பிட்ட நாள் வரணும் அப்பேருக்கு அந்த ஒரு ஆத்மா அண்டு அப்ப அவருக்கு சாந்தி அடியுமா அப்படின்னு சொல்லி படம் கொடுத்திருக்கிறார் ஒரு காலம் கொடுக்க மறுக்கான மலைப்போல வந்து எந்த முகம் சென்றோம் நம்ம பேர் சொன்ன இந்த கொடுத்தா காளியம்மா கொடுக்க காணிக்க சின்னசாமி கவுண்டர் மேல கொடுக்க சின்னசாமி கவுண்டர் சுகோஜியம் சரோஜா கொடுக்கறது அண்ணன் சுகோஜியம் மாதிரக்குள மகாலட்சுமியாக விளங்கிருக்கிற சரோஜி அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார் அப்படி சரோஜி அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார் யார் பேரை சொல்லி சாட்சாதி கண்ணனுக்கு சரிசமமாக வாழ்ந்து எங்க சின்னசாமி கவுண்டர் சேர்த்திருக்கிறார் அப்படி சின்னசாமி கவுண்டர் யாரை திருமணம் செய்திருக்கிறாங்க இந்த சின்னசாமி என்பது இந்த சாட்சாதி கண்ணன் திருப்பதி மலை மேல மேலும் மலை மேல அமர்ந்திருக்கிற பேரு சின்னசாமி அடிமலையில் அமர்ந்திருக்கிற பேர் பெரியசாமி அந்த சின்னசாமி கவுண்டர் யாரு செய்திருக்கிறார் இந்த கண்ணனாக பிறந்து உடன் பிறந்த சகோதரி
சொல்லப்பட்ட சுபத்திரே வேற ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ஆசைப்பட்ட அர்ஜுனனுக்கு அப்பேருக்கு அந்த உத்தமர் வாழ வைப்பதுக்கே பிறந்தவர் சின்னசாமி. அசுர குலத்தை அழிப்பதுக்கே பிறந்தவர்கள். நல்லவனை வாழ வைக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட வாழ்ந்து வளங்கண்டு இன்னைக்கு சொர்க்கப்பதிவு அடைந்திருக்கிறார் எங்க சின்னசாமி கன்று. அந்த சக்தி என்பது 4வது மோட்சமாகி மாட்டுப்படுத்த சின்னசாமி கன்று சரோஜி அம்மையார் கஷ்டமாக சுகோஜியம். நாட்டுக்கு நாடு மகநாடு பேரு முறை வைத்து மச்ச நாடுக்கு சிறப்பு வாங்கி மடத்து கிராமத்திலே வாசரக்கூடிய ஆரூர் அன்றாக வைத்து பெருமாள் அண்ணார் கொடுப்பட காஞ்சானம் இல்லையா. வன்னைக்குள்ள நாட்டார் வந்தவருக்கு பயப்பட மாட்டார். இடிப்பிலே விஸ்வாத்தோட்டா ஜெகஜம்பு எள்ளித்தாரை வீரவெண்டை வெங்கல பம்பை வேட்ட நாய் பூநூல் புகழ்வர் சொல்லக்கூடிய 32 பிரதமர் பிறக்கப்பட்ட வீர வன்னிக்குலா சிகாமணியை உதித்து பெருமாள் அண்ணார் கொடுப்பட காஞ்சானம் செத்து சென்பதை மாடார் வைகுந்த சால்வ சமைப்பு சால் சொல்லக்கூடிய 4வது முத்துமசி அணிந்து தன்னுடைய தந்தையராக வைத்து மாதப்பண்ணார் இல்லையா. அப்படி மாதப்பண்ணார் மாண்டு மண்மிறத சொல்லி பச்சைமா கோயில் பூசேரியாக விளங்கக்கூடிய தூண்டா மனைவிலுக்கு துளிவிட்டு இருந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் தேவையா கண்டிப்பா. அப்படி அந்த பச்சைமன் கோவிலுக்கு தூண்டுகோலாக இருந்து பூசாரியாக விளங்கக்கூடிய மாதப்பண்ணார் மாண்டு மண்மிறத சொல்லி வருத்தத்தோடு பணம் கொடுக்க மாதப்பண்ணார் மாண்டையிடம் மல்லிகை பூத்து செத்தையிடம் செவலை புத்தும் பூத்து அவருடைய மகனாக விளங்கக்கூடிய பெருமாள் அண்ணாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாகவும் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது. மென்மேலும் 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 அந்த பச்சைமான் கோவிலுடைய சன்னதியாகப்பட்டது எவ்வாறு ஓங்கி 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 வளர்கிறதோ அதை போல பெருமாளுடைய குடும்பத்தாரும் ஓங்கி ஓங்கி வளர சொல்லி ஆடவரை பார்த்துக்கிறோம். அவரால் கொடுக்கப்பட்ட வாடாமல் 100 ரூபாய் நாடகம் சிவேஜியும் மாதர்குலம் மாணிக்கமாக திகழக்கூடிய காவேரி அம்மையர் கொடுப்பட காஞ்சானும் அதே சித்து சென்மதி மாண்டர் வைகுந்தோம் நந்தன் பதவி 4ஆம் பதவி என்று சொல்லக்கூடிய முத்திமோசம் அடைந்து அது சின்னசாமி நார்மலை காஞ்சானு கொடுக்க மாண்டு மண்மேனது சின்னசாமி அண்ணாரும் காவேரி அம்மையர் வாங்கி கொடுக்க வேண்டும். அவரால் கொடுப்பட காஞ்சான் நடக்கமடைக்கு இப்படி திரிதா யுகத்தில் இந்த தவாபர யுகத்தில் நான் கண்ணனாக பிறந்து எதற்காக பிறந்திருக்கேன் 18 எக்ரோனிசனை கொல்லணும். அந்த என்னுடைய தங்கையாகிய பார்வதிக்கு கபால அதாவது பசியாக்கணும் இல்லையா. அவர் கேட்டது நரபலி. இந்த நரபலியாகப்பட்டது கிருதா யுகத்தில் தூர்வாசர சாபத்தால பசியாகணும்னு கேட்க தவாபர யுகத்தில் நான் தருகிறேன்னு சொல்லி அதற்காக என்ன செய்திருக்கிறோம். பாண்டவர்களுக்கு கவர்னர்களுக்கு யுத்தத்தை ஏற்படுத்தி 18 நாள் சண்டையினுடைய 18 எக்ரோன் சண்டையை கொண்டு அவருக்கு நரபலி கொடுக்கணும். இருந்தாலும் இந்த சூதனால பகடையாடி பாண்டவர்கள் எங்க சென்று இருக்கிறார் வனவாசம் கானகம் 12 கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் குரு பெருகள் கட்டளை. அந்த கட்டளைக்கு தவறாம பாண்டவர் எங்க சென்று இருக்கிறார் கானகம் சென்று இருக்கிறார். 1வது வனத்தில இருந்து இன்னைக்கு 9வது வனம் வரையும் சென்று இருக்கிறார். இன்னைக்கு முடியலையா 12வது வனம் 12 வருஷம் முடிய போய் அப்படி முடிஞ்சிருந்தாலும் நாளை வெடிந்தாலும் 13 இல்லையா. கானகம் 12 நாட்டிலே 1 வருஷம் 5வது வருஷம் வாழணும்.
இந்த நாட்டுல வாழ்வதற்கு வழிகாட்டணும். ஆய் காட்டுல உள்ள பாண்டவர்கள் எங்க இருக்கிறாங்க? ஆமா. இருந்தாலும் இன்ற நாளையில ஆமா. என் தங்கை பாஞ்சாலி கிட்ட கொஞ்சம் பேசணும் சொன்னோம் இல்லையா? அதற்காக நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிடு நீ வேணாம். நான் வரதில்ல தங்கா பாமா வரேனா? எப்படிமா வர? எப்படி நான் வரணும்? தங்கா பாஞ்சால இருக்கக்கூடிய இன்னைக்கு குறவரத்தில் வாமா. அண்ணா ஒரே உருவத்தில் வர வேண்டும் என்று சொல்கிறாயே, ஆமா. என்னால எப்படி நான் மாற முடியும்? மாறல வாமா, என்னுடைய அருளால வாமா. ஆகட்டண்ணா. சரிம்மா போடு. யாருக்கும் அதிகமா ஆகாத பக்கம் இருக்குங்க. ஆஞ்சேரி அம்மா கொடுங்க, யாருக்கும் ஆகாது
அடியே ரோபாலிக்கு தர்ம தையார் அருவிடியாருக்கு சித்தம்மா கலைஞை வாடி சிறத்தேனில கோடையே ஒரு கொலைகளை ஓடு நகரே அம்மா அதாவது எப்படி என்றால் பெருத்த மனதோடு அமர்ந்திருக்கிறார்கள் அண்ணாத்திப்பட்டி மாநகரம். அப்படி சீரும் சிறப்பாக அனைத்து பேர்களும் அமர்ந்திருக்க நேரத்தில் இந்த வண்ணாத்திப்பட்டி மாநகரத்தை சென்று சின்னசாமி கவுண்டர் இருந்த காரணத்தினால அந்த பாஞ்சாலம்மனாக இருக்கக்கூடியவன் அக்னியிலே பிறந்து ஐவர்கள் காத்ததை போல இந்த பாஞ்சாலம்மன் தன்னையும் காக்க வந்திருக்கிறார். ஆமாம், எங்க வந்திருக்கிறார்? இங்க வண்ணாத்திப்பட்டி மாநகரத்தை வந்திருக்கிறார். அப்படி வந்திருந்தாலும் கண்ணோக்க இடமெல்லாம் கடவுள் காப்பா என்று சொல்லியிருக்கிறார். இந்த கடவுளாகப்பட்டது இந்த பாஞ்சாலம்ம குறைவரத்தில் வருகிறார். இந்த பாஞ்சாலி சாதாரணப்பட்டவர்கள் கிடையாது, குறை கூட சுமந்து வருகிறார். குறை கூட சுமந்து வரும் பாஞ்சாலியாகப்பட்டவள் இந்த குறை கூட நிரப்பன உள்ளூர் மாநகரத்தில் ஏமா அது யாராக இருந்தாலும் குறைக்கூடிய நிரப்பணும். அப்படி இந்த குறைக்கூடிய நிரப்பினவர்களுக்கு இல்லரும் நிறையுமா? கண்டிப்பா மனது நிறையுமா? மனசுல ஏதாவது நோய் நொடி இருந்தாலும் அதை போக்கணும், மனக்கவலையை போக்கணும், மனதை நிம்மதிப்படுத்தும், குடும்பத்தை வாழ வைக்கும். இந்த குறைக்கூடியினுடைய மகிமை இந்த குறைக்கூடியில உங்களால முடிந்த காணிக்கை செலுத்தி இந்த பாஞ்சாலி அம்மனை வணங்கி அந்த அம்மனுடைய திருநீர் இட்டு அவங்கவுங்க போய் உட்காந்து ஆட்டம் பாருங்க, நல்லா நடக்கும். கண்டிப்பா அப்படி இருந்தாலும் எங்க காலைப்பக பணம் கொடுத்து அப்புறமா எங்க காலைப்ப கொண்டு முதலாக கொடுத்திருக்கிறார். இந்த பாஞ்சாலம்மா குழுவாக போகிறார். எங்க சின்னசாமி கவுண்டர் எங்க மச்சான வாழ்த்து பணம் கொடுக்கணும், கொடுப்பதற்கெல்லாம் மனம் இருக்கணும். அத கர்ணனிக்க சாரமா கொடுப்பது பத்தியா 200 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். யார் பேர சொல்லு? யாரு? எங்க சின்னசாமி கவுண்டர் மறந்திருக்கிறார். அன்ற மனித நாள் இருந்து இந்த நாள் வரையும் அண்ணும் பகலும் சின்னசாமி கவுண்டருக்காக தான் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருத்த மனதோட எங்க காளிப்பா கவுண்டர் பணம் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட காய்ச்சலும் ஒரு காய்ச்சல் கொடுக்க ஒரு காலம் கொடுக்க மறுக்கான மலை போல வளர்ந்து எந்த முகம் சென்றாலும் எங்க காளிப்பா கவுண்டருக்கு தன்னுடைய மச்சானாக நடந்திருக்கிற சின்னசாமி கவுண்டர் அருண் போறது காத்தா மேல அருண் குடும்பம் காணிக்க யார் பேர சொல்லு? சின்னசாமி கவுண்டரேவா? சின்னசாமி கவுண்டர் கொடுக்க எங்க சின்னசாமி கவுண்டர் தன்னுடைய மகனாகிய அருண் கஷ்டம் தாத்தா அது அருண் கொடுக்கறது அப்பா மேல சுகோஜியா அதே அருணன் பணம் கொடுத்திருக்கிறார். யார் பேர சொல்லி? முன்ன கொடுத்த பணம் தாத்தாவுடைய சின்னசாமி கவுண்டர். இப்ப கொடுக்க வேண்டிய பணம் யாருக்கு? தன்னுடைய தந்தையாக வளர்ந்திருக்கிற பவுனேஷ கவுண்டர். அப்படி பவுனேஷ கவுண்டர் ஒரு கவுண்டர் மறுக்க மனப்பணம் வந்து எந்த முகம் சென்றாலும் மாண்டு பணத்தை பவுனேஷ கவுண்டர் எங்க அருணன் சுகோஜி யாரும் புள்ளி பேச்சு சின்ன புள்ளியா உங்களால முடிஞ்ச காணிக்கையை போட்டு நெத்தில் திருநெத்தில் போய்